சங்கீதம் 66ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறத போல எங்களை புடமிட்டீர். கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார். எப்படின்னா, நம்மளோட தேவன் மேல எப்படி வைராக்கியமா இருக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கர்த்தரை நம்ம மறந்து நம்மளுடைய அந்த பிரச்சனை மாத்திரம் நம்ம கண்ணுக்கு முன்னா தெரியும் போது கர்த்தர் நமக்கு தெரிய மாட்டார். ஏன்னா நம்ம பிரச்சனை தான் பெருசா நமக்கு தெரியும். அதன் மூலம் கர்த்தர் சோதிக்கிறார். நீங்க எப்படி என் மேல வைராக்கியமா இருக்கீங்க. வெள்ளிய நெருப்புல புடமிடும் போதுதான் அது சுத்த வெள்ளியா மாறும். நம்ம கூட ஒவ்வொருவரும் தேவன் புடமிடுவாரு. நம்ம எப்படிப்பட்டவங்க, கர்த்தர் மேல நம்ம எப்படி நம்பிக்கையா இருக்கிறோமா, இல்ல நாமே சோதித்தா நமக்கு தெரியும் நம்ம யார் மேல பற்றுதலா இருக்கிறோம். மனுஷங்க தான் நமக்கு இம்பார்ட்டனா இல்ல பணம் தான் இம்பார்ட்டனா நமக்கு தேவன் தெரிவிப்பார். நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கூட கர்த்தரை முன்ன வைக்கும் போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். தங்கத்தையும் வெள்ளியும் நெருப்புல புடமிடதான் அது சுத்த பொன்னாகவும் சுத்த வெள்ளியாகவும் மாறும். நம்ம இருதயமானது கர்த்தர் மேல நல்ல ஒரு நம்பிக்கையா எந்த ஒரு காரியமானா கூட கர்த்தர் இந்த காரியத்தை எனக்காக செய்து முடிப்பார். தாவீது கூட எல்லா காரியங்களும் கூட கர்த்தரை முன்ன வச்சாங்க. ஆண்டவர் இந்த காரியங்களை எனக்காக செய்து முடிப்பார். நான் எந்த பலத்தையும் நம்பல, எந்த மனுஷனுக்கும் எனக்கு துணையா இல்ல. அது மாதிரி நம்ம கூட ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர்கிட்ட ஒப்பு செய்யும் போது தேவன் நமக்காக இறங்கி செய்வார். அதே வசனத்துல 19வது வசனம், மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் தேவன் கேட்கணும்னா நம்ம தேவனுக்கு ஏற்ற பாத்திரவனாக மாறணும். இருதயத்துல ஒண்ணும் உதட்டல ஒண்ணு வைத்தா கர்த்தர் அந்த ஜபத்தை நமக்கு கேட்க மாட்டார். நமக்கு தேவன் ஜபத்தை கேட்கணும்னா கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்ம அறிந்து செய்யும் போது நம்மளுடைய எல்லா இக்கட்டுக்களையும் ஜபங்களையும் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு நம்ம ஜபத்தை தேவன் அங்கீகரிப்பார், செவி கொடுப்பார். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு இருக்கப்பா, நீங்க எனக்காக இறங்கி செய்யணும். முழு மனதாக முழுசா ஒப்பு கொடுக்கணும். நம்ம இங்க பாதி அங்க பாதினா கர்த்தர் நமக்காக இறங்கி எந்த ஒரு காரியங்களும் செய்ய மாட்டார். நம்மளுடைய எல்லாவற்றிலும் எந்த ஒரு விஷயமாகனா கூட ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது மனுஷனோட உதவியை நம்ம நாடக்கூடாது. இந்த காரியம் எனக்கு செய்யணும்னா மனுஷகிட்ட உதவி செஞ்சா ஆண்டவர் அந்த காரியங்களை முழுசா இறங்கி செய்ய மாட்டார். மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் தேவனுக்கு முன்பா இருக்கும் போது நம்ம ஜபத்தின் கர்த்தர் கேட்பார். நமக்குன்னு ஒரு காரியம் இறங்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்துக்கு முன்பாக நின்று எல்லாவற்றையும் நடத்துவார். அதே வசனம், என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமல் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகும். எப்பவுமே நம்ம தேவன் நம்ம ஜபத்தை ஒரு நாளும் ஒருபோதும் பொறுப்பே தள்ள மாட்டார். ஏன்னா நம்ம அப்பா நம்மளோட ஒவ்வொரு பிள்ளைங்களோட அங்கலாய்ப்பை அறிந்தவர். அவருக்கு தெரியும் இல்லையா நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய என்ன பிரச்சனைங்கிறது கூட அவர் அறிவார். மனுஷங்களுக்கு தெரியாது, அவங்க மேலோட்டமா தான் பார்ப்பாங்க. ஆனா தேவன் நம்ம ஒவ்வொரு இதயத்தையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். நம்ம ஜபத்தை என்னைக்குமே அவரு பொறுப்பே தள்ள மாட்டார். தாமதப்படுத்தினார்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரியம் அவருக்கு கரெக்டா வரும்போது நிச்சயமா நம்ம அந்த காரியத்தை நமக்கு செய்து முடிப்பார். என்னைக்குமே தேவனுடைய கிருபை நம்ம கிட்ட இருக்கிறதுனால்தான் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு அணுகாம கர்த்தர் நம்மளே நம்ம குடும்பத்தாரையும் பாதுகாக்கிறார். எப்போதும் நம்ம பாதுகாக்கிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை கூட தேவன் ஆசீர்வதிப்பார்.